ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்யறதுக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். நான் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம கழுவி எடுத்த ஜவ்வரிசியில் மறுபடியும் சுத்தமான தண்ணி சேர்த்து இது ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டவ்ல வந்து ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சிருக்கேன். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு அந்த மேல இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு காய் துருவறதை வச்சு இந்த உருளைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்ல ஒரு சாஸ்பான் வச்சுட்டு நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஃபுட்டு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வெயிட்டும் போடும். டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ல கூட நீங்க தாராளமாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். பால் வந்து 1/2 டம்ளர் பால் 1/2 டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் கலந்து எடுத்து வச்சு வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விட்டீங்க அப்படின்னா ஒரு 5லிருந்து 6 நிமிஷத்தில் இந்த ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சதா, அது ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இது கூட ஸ்வீட்டுக்காக நான் கொஞ்சமாக கற்கண்டு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு ரெண்டுமே வந்து நல்லா சாஃப்டாக வந்துட்டு இருக்கு. நான் மேஷர் வச்சு இந்த உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி ரெண்டையுமே நல்லா மசிச்சு விட்டுறலாம். சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ குழந்தைங்களுக்கு வந்து செய்து கொடுக்கலாம்.